ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட லாஸ்ட் 2 வீடியோஸ்லேயே கமெண்ட் செஷனை எல்லோரும் ரொம்ப கொலாபரேட்டிவாக கொண்டு போகிறீங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்கிட்ட இருக்க இன்புட் எல்லாமே நான் 100% ஷேர் பண்ணுறேன். வியூவர்ஸுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணது உங்களோட நாலேஜ் அதுவுமே குவரிஸ் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஹோப் அது குவரிஸ் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ நிறைய பேர் இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டிங்களா, கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பேக்கேஜ் வாங்குறீங்க, டிசிஎஸில் லே ஆஃப் நடந்ததால் ஸ்விட்ச் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி அதிகமாக கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக கிடையாது, டிசிஎஸ் லே ஆஃப்னால நான் குவிட் பண்ணல. ஏன்னா நான் டிசிஎஸ் ட்ரெஸ் கோடுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் எந்த வீடியோஸுமே போஸ்ட் பண்ணல. நான் டிசிஎஸ்லேருந்து குவிட் பண்ணியே 1 இயர் ஆக போகுது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் இப்போ தான் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் 3 months நோட்டீஸ் பீரியடுன்றதுனால நமக்கு அடுத்த ஜாப் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் ஜாப்க்காக வெயிட் பண்ணல. நான் ரிசைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜாபே வாங்கினேன். ஸோ நான் குவிட் பண்ணிவிட்டு ஒரு 1 monthலேயே நான் நெக்ஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் ரிசைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு அடுத்து எல்லா ஜாப் போர்ட்டல்ஸ்லேயுமே ஆக்டிவாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். கம்பெனி போர்ட்டல்ஸ், ரெஃபரல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எல்லாமே ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. மெயின் ரீசன் 3 months நோட்டீஸ் பீரியட் இருந்தது. ஸோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நமக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம இனிஷியேட் பண்ணாலும் பேக்கப் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியுன்ற பிலீஃப் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் இனிஷியேட் பண்ணேன். ப்ளஸ் நம்மளோட ப்ரொஃபைல் மற்றவங்க ப்ரொஃபைல்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்னா நம்ம ஏதாவது சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு 2 பேர் அதே பொசிஷனில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக நான் ஒரு சர்டிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4 to 5 days ஆச்சு. அது முடித்ததுக்கப்புறம் திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு 2-3 கம்பெனிஸில் எனக்கு ரிஜெக்ஷன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் செலக்ட் ஆனேன். அந்த 2-3 கம்பெனிஸ் ரிஜெக்ட் ஆனதில் தான் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆச்சு. ப்ளஸ் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு நோட்ஸ் மாதிரி கேதர் பண்ணி திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணும்போது என்னோடய 4th attemptல தான் நான் செலக்ட் ஆனேன். எப்பவுமே ஃப்ரெஷர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸாக இருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது வேறு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும் போது நமக்கு நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். இருந்தாலுமே நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு ஹெசிடேட் பண்ணுவோம். நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். நம்ம ஒரு லாங் டைம் இதே கம்பெனியில் இருந்துட்டோம், இப்போ போய் மாறினா நமக்கு கிடைக்குமா அப்படின்றது யோசிப்பாங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் அந்த என்விரான்மெண்ட் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிட்டு மாறுறதுக்கோ யோசிப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பர்சனலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம போய் ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆனால் தான் நம்ம அடுத்து செலக்ட் ஆக முடியும் அப்படின்றத நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுவேன். எனக்கு நான் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லேருந்து டிசிஎஸ் வரும்போதும் நான் 2-3 ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு தான் செலக்ட் ஆனேன். அப்போயும் எனக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த 2-3 டைம்ஸ் அட்டம் பண்ணதில் எந்த மாதிரி இருக்குது, நான் என்னை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் டிசிஎஸில் செலக்ட் ஆனேன். சேம் இப்போயும் எனக்கு அதுதான் அப்ளை ஆச்சு. நான் என்ன மாதிரி இன்னும் லேர்ன் பண்ணணும், என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு காக்னிசன்ட் கிடச்சிது. ஸோ கரண்ட்டாக இப்போ நான் காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். காக்னிசன்ட்டோட இன்டர்வியூ ப்ராசஸ், ஒர்க் கல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாமே உங்கள் கூட நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருந்தாலோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸில் குவரிஸ் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.